வணக்கம். சினி மினிமினி வைதேகி காத்திருந்தால் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்து ஆர் சுந்தரராஜன் இயக்கி எந்த அளவுக்கு மிகப்பெரிய மகத்தான வெற்றி படமாக அமைந்தது அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த திரைப்படத்திற்கு மிகவும் அருமையான பாடல்களை தந்தவர் இசைஞானி இளையராஜா. அந்த திரைப்படத்திற்கு பின்னாடி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது. இளையராஜா காக்கி சட்டை அப்படின்ற படம் கமலஹாசன் கதாநாயகன் நடித்து சத்யா மூவிஸ் தயாரித்த படம். அந்த படத்துக்கு இசையமைச்சார். அந்த படத்தினுடைய சாங் கம்போசிங் அப்படின்னு வரும்போது முதுமலையில் சாங் கம்போசிங் வச்சுருந்தாங்க. அந்த படத்தினுடைய டைரக்டர் ராஜசேகர் இளையராஜா. இவங்க முதுமலைக்கு போயாச்சு சாங் கம்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. சத்யா மூவிஸ் ஆர்.எம். வீரப்பன் தயாரித்த படம் அது. அங்கே சாங் கம்போசிங் போது இளையராஜா தான் தெரியும்ல, எந்த இடத்துக்கு போனாலும் குறிப்பிட்ட சில மணி நேரங்கள்லேயே அந்த படத்தினுடைய சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணிடுவார் இல்லையா. அந்த படத்துக்கு என்னென்ன பாட்டு வேணுமோ அதெல்லாம் இளையராஜா கம்போஸ் பண்ணிட்டார். அப்போ தங்கி இருக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அறை இருக்குல்ல, அதில் இளையராஜா அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது கையில் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, 6 டியூன் 2 ஹவர்ஸில் போட்டுட்டார். அந்த சாங்கு போட்ட பிறகு இந்த டியூன்ஸ் எல்லாம் அப்படியே ப்ளே பண்ணி காமிச்சு அப்படின்போது டைரக்டர் ராஜசேகர் சொல்லியிருக்காரு, சார் இந்த டியூன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, இதில் 3வது டியூன் ரொம்ப ஏவனாக இருக்குது, அந்த டியூனை வேணால் இந்த படத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு இளையராஜா பார்த்து கேட்டிருக்காரு. இளையராஜா சொல்லியிருக்காரு, இல்லை அப்படிலாம் ஒரு சாங்லாம் கொடுக்க முடியாது, காக்கி சட்டையை பொறுத்தவரை எல்லா சாங்ஸுமே பண்ணியாச்சு, அதனால் இப்போ அது ஓவர், இனிமேல் அதில் இன்னொரு சாங் வச்சு சேர்த்துக்குன்றதெல்லாம் பண்ண முடியாது, இந்த 6 பாட்டையும் ஒரே படத்துக்கு தான் தருவேன், தனித்தனியாக பிரித்து அப்படிலாம் கிடையாது, அதனால் காக்கி சட்டையை பொறுத்தவரை சாங்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டதுனால அதை அப்படியே விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இளையராஜா சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த கம்போசிங் முடித்து சென்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ பஞ்சு அருணாச்சலம் ராஜாட்டா வராரு. பஞ்சு அருணாச்சலம் தான் உங்களுக்கு தெரியும், அன்னக்கிளி படத்தினுடைய தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம். இளையராஜாவுக்கு பட உலகில் வாய்ப்பு கொடுத்து விளக்கேற்றி வைத்த மனிதர் இல்லையா பஞ்சு அருணாச்சலம். பஞ்சு அருணாச்சலம் ஒரு படம் தயாரிக்கிறார். தயாரிப்பு அப்படின்னு வரும்போது இளையராஜாட்ட சொல்கிறாரு, ராஜா ஒரு விஷயம் அர்ஜெண்ட்டாக இப்போ நான் பண்ண போகிற படத்துக்கு ஒரு சாங் தேவைப்படுது, நீ ஏற்கனவே நிறையா சாங்ஸ் எல்லாம் பண்ணி டேப் ரெக்கார்டரில் டியூன்ஸ் எல்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதில் ஏதாவது ஒரு சாங் ஒரு டியூனை இது பண்ணி வை, ஒரு சாங் இது பண்ணி நம்ம உடனே ரெக்கார்ட் பண்ணி உடனே இம்மீடியட்டாக படத்தில் சேர்க்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு பஞ்சு அருணாச்சலம். அப்போ இளையராஜா இந்த 6 டியூனையும் போட்டு காமிச்சு அப்படின்னு வரும்போது பஞ்சு அருணாச்சலம் கேட்டு இது நல்லா இருக்கே இது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு டியூனை அவர் செலக்ட் பண்ணார் பஞ்சு அருணாச்சலம். இந்த ஒரு டியூனை வேணால் இப்போ நம்ம எடுத்துக்கிடுவோம், யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அப்போ என்னென்ன அண்ணே தப்பாக நினைக்காதீங்க, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே காக்கி சட்டை படத்துக்கு முதுமலைக்கு அவுட்டோர் போகும்போது அங்கே கிடைச்ச கேப்பில் தான் அந்த சாங்ஸ் 6 சாங்ஸுமே நான் பண்ணி வச்சேன். அந்த படம் டைரக்டர் ராஜசேகரே அந்த படத்தினுடைய சாங்ஸ் எல்லாமே கம்போசிங்லாம் முடித்த பிறகு இதில் வரக்கூடிய 3வது டியூன் நல்லா இருக்குது, இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி கேட்டார். நான் அவருக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகும் கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, யாருக்குமே நான் தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டேன். அதனால் இப்போ நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, ஏன்னா நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் இருந்தால் கூட ஒரு டியூன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா, ஒரு டியூன் மட்டும் நான் தனியாக கொடுத்து அப்படின்றத பொதுவாக நான் விரும்பலனே. யார் படம் எடுக்கிறதாக இருந்தால் கூட டோட்டலாகவே அந்த 6 டியூனையும் அந்த படத்துக்கு 6 சாங்ஸ் அந்த படத்துக்கு நான் போட்டு வச்சுருக்க டியூன்ஸ் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே பேக்கேஜாக கொடுத்துறது அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். மனசுக்குள்ளே நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இளையராஜா சொல்லிட்டாரு. அப்படியா, அது ஏன் அவ்வளோ பிடிவாதமாக இருக்க, நீ 6 பாட்டையும் ஒரே படத்துக்கு தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தனித்தனியாக நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு நீ ஏற்கனவே ராஜசேகர்ட்டையும் சொல்லிட்டேன், அதுக்கு பிறகு ஒன்று அப்ரோச் பண்ண பல பேர்ட்டையும் சொல்லியிருக்கேன், என்கிட்டையும் சொல்லியிருக்கேன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி பஞ்சு அருணாச்சலம் கேட்டுக்காரு. இளையராஜா சொன்ன விஷயம் ரொம்ப ஏவன். இளையராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 6 பாட்டு இருக்குல்ல, இந்த 6 பாட்டு ஒரு படத்தில் இருந்துச்சு அப்படின்னா கதையே கூட வேண்டாம் அந்த படத்துக்குன்னு இருக்காரு. கதையே இல்லாமல் இருந்தால் கூட இந்த 6 பாட்டை வச்சு அந்த படம் ஓடிடும்னு அப்படின்ற மாதிரி இளையராஜா. என்ன செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அப்படி சொன்ன உடனே பஞ்சு அருணாச்சலம் ஏற்கனவே தீர்மானித்து வச்சுருந்தது வேறு கதைக்காக தான் இளையராஜாட்ட பாட்டு கேட்டதே. அப்போ இளையராஜா இந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையாக இந்த 6 பாட்டுகள் இருந்தாலே ஒரு படம் வெற்றி பெற்றுரும் அப்படின்ற அளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ அந்த 6 பாட்டுகளை வச்சு நம்ம ஒரு படத்தை பண்ணால் என்ன அப்படின்னு ஐடியா பண்ணி ஏற்கனவே பண்ணணும்னு சொல்லி தீர்மானித்த கதையை தனியாக தள்ளி வச்சுட்டு புதுசாக ஒரு கதையை ரெடி பண்ணி அந்த படத்தை தயாரிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். அந்த படம் தான் வைதேகி காத்திருந்தால். ஆர் சுந்தரராஜன் டைரக்ஷன், விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்தார். வைதேகி காத்திருந்தால் கதைக்காகவே அவர் பண்ணலை, அவர் பண்ணி வச்சுருந்த சாங்ஸ் இருக்குல்ல அதுக்காக பண்ணப்பட்ட கதை தான் வைதேகி காத்திருந்தால்.
இளையராஜாவே அவரே எழுதியிருக்காருங்க. அவரே தன்னுடைய ஆட்டோ பயோகிராஃபியில் எழுதியிருக்காரு. அவர் எழுதுனதை நான் படித்தேன். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு, அந்த பாட்டை அப்படியே காலத்தை கடந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பாட்டை மறக்க முடியுமா? இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இந்த பாட்டை உங்களால் மறக்க முடியுமா? அழகு மயில் ஆட, அந்த பாட்டை மறக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், எப்படிப்பட்ட பாட்டு. அந்த படத்தில் இடம்பெற்ற அத்தனை பாட்டுமே சூப்பர் ஹிட்டு சொல்லப்போனால். அப்போ இளையராஜா சொன்னது சரிதானே. பட் இதை மீறி அந்த படத்தில் ஒரு கதையும் இருந்துச்சுன்னு வேறு விஷயம். குட் ஸ்டோரி இருந்துச்சு, குட் சாங்ஸ் வந்து அதுக்கு கரெக்டாக பொருத்தமாக அமைஞ்சிச்சு. ஆர் சுந்தரராஜன் அந்த சாங்குகளை நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருந்தார்ல, மிக அருமையாக பிக்சரைஸ் பண்ணியிருந்தார். இளையராஜாவினுடைய மிகச்சிறந்த பாடல்களை கொண்ட திரைப்படம் வைதேகி காத்திருந்தால் அப்படின்னு. அந்த படம் வந்து மகத்தான வெற்றி படமாக அமைந்தது. விஜயகாந்தனுடைய கேரியரில் வந்து நோட்டபிள் ஃபில்ம் அப்படின்னா வைதேகி காத்திருந்தால். அவர் வழக்கமாக அந்த பீரியடில் வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸு இதெல்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு படங்களில் சண்டை காட்சிகள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கதைகளில் தான் பெரும்பாலும் விஜயகாந்த் அந்த காலகட்டத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கவித்துவ தன்மை கொண்ட ஒரு திரைப்படத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்து அந்த திரைப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்து அந்த திரைப்படத்தை ஆர் சுந்தரராஜன் இயக்கி அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்கள். அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு. காலம் கடந்து ஓடிப்போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வைதேகி காத்திருந்தால் என்ற விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த மாபெரும் வெற்றி படத்திற்கு பின்னால் இளையராஜாவினுடைய மிகச்சிறந்த 6 பாடல்கள் எந்த அளவிற்கு முக்கிய பங்கு வகித்திருக்கின்றன அப்படின்ற அந்த பேர் உண்மை இருக்குல்ல, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவே இந்த தகவல்களை இங்கு நான் கூறுகிறேன்.